இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே சந்திக்கிறதுலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய ஆண்டிலே நீங்கள் எல்லாரும் உற்சாகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்ன சந்தோஷம்? புதிய ஆண்டுல என்ன சந்தோஷம்? புதிய ஆண்டு கிடைச்சிருக்கு சந்தோஷமா? ஜீவனோடு இருக்கிறோங்கிற சந்தோஷம். எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த ஆண்டு வந்துடுவாருங்க. அது இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லையா? நான் புதிய ஆண்டு செய்து அப்படிதான் கொடுத்தேன். ஆண்டு இருந்த ஆண்டு வந்துடுவேன். வராட்டா என்ன அடிச்சிடாதீங்க. வருவார் கர்த்தர், சீக்கிரம் வருவார். நம்ம ஒவ்வொரு ஆண்டும் போக போக ஆண்டுடைய வருகை நெருக்கமாக இருக்கிறது. கடந்த நாள்ல நான் சொன்னேன், இந்த டிசம்பர் மாதத்திலே ஒரு பத்திரிகை வெளியிட்டு அனைவருக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொன்னேன். அதற்காக நீங்கள் ஜெபித்தீர்கள். அந்த பத்திரிகை போட்டு கொடுத்தோம். போன மாசம் என்ன வர முடியாதனால நான் கொண்டு வர முடியல. ஒரு 35 காப்பி என்னிடத்துல இருக்குது, கொஞ்சம் தான் மீதியாக இருக்கிறது. ஒரு 7000 காப்பி வரைக்கும் நம்ம போட்டு அநேக இடங்களுக்கு நம்ம அனுப்பிவிட்டோம். நிறைய பேர் அதை வாங்கினாங்க, வாங்கி கொடுத்தாங்க. உங்களுக்கு அது ஒரு பார்வைக்காக கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க வீட்டுக்கு ஒண்ணு நீங்க வாங்கிட்டு போகலாம். மீதி இருந்தா நீங்க பக்கத்துல மற்றவங்க கொடுக்கலாம். இல்லை நீங்க வாங்கிட்டு போறதே படிச்சுட்டு கூட மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். சீக்கிரம் கிளியாது. ரொம்ப தடிமனான பேப்பர்ல ஒரு 130 GSM போட்டுருக்கிறோம். ஒரு வருஷம் கூட வச்சு படிக்கலாம், கேலண்டர் பேப்பர் மாதிரி. அப்ப நிறைய தகவல்கள், இதுல ஒரு 15 கட்டுரைகள் பக்கத்துல நிறைய தகவல்கள் இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையா வாசிங்க. இப்போ எல்லாரும் ரொம்ப நெருக்கடியா இருப்பீங்க, இருந்தாலும் வாசிங்க. உங்களுக்கு அது பிரயோஜனப்படும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது ரொம்ப பிரயோஜனப்படும். ஆகையினால் இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் சித்தமானால் அடுத்த ஏப்ரல் மாதத்துல அது மாதிரி நம்ம வெளியிட வேண்டும். ஆண்டுக்கு 2 முறை வெளியிடுகிற வழக்கம் உண்டு. அது அநேகருக்கு சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிறதற்கு ஒரு கருவியாக பயன்பட்டு வருகிறது. வருநாட்களிலே நீங்களும் தேவையான என்ன செய்யலாம், கொஞ்சம் காப்பீஸா வாங்கி பக்கத்து கிராமங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். இந்த தடவை வரலாற்றில் எல்லாம் ஒரு 600 காப்பி வரைக்கும் வாங்கினாங்க. ஒரு சிலர் இன்னும் அதிகமான காப்பீஸ் கேட்டாங்க, நம்ம கொடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் காப்பீஸாக நிறைய இடங்கள்ல, இப்போ தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல உள்ள சில சகோதரர்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நாங்களும் இந்த ஊழியத்தை செய்கிறோம். ஆண்டுக்கு 2 முறை எங்கள் சபையை சுற்றிலும் உள்ள மக்களுக்கு, அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும், சுவிசேஷத்தை கொண்டு சேர்க்கிற பணியை நாங்களும் ஜபத்தோடு கூட செய்து வருகிறோம். கொரோனா பீரியட்ல கொஞ்சம் அது டவுன் ஆயிடுச்சு. திரும்பவும் அதை நாங்கள் செய்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சகோதரர் சொன்னது போல அந்த பைபிளுடைய பிரிண்டிங்காக எல்லாம் முடிச்சு கொடுத்தாச்சு. அந்த பிரிண்டிங் இன்னும் ஆரம்பிக்கல. ஒருவேளை இந்த வாரம் ஆரம்பிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு நோட்டீஸும் இருக்கிறது. நீங்கள் தேவையானால் அந்த சகோதரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த வேதாகமும் அநேகருக்கு பிரயோஜனப்படும்படியாக அந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கிளைமேட் வந்து நல்லா இருந்தாதான் பிரிண்டிங் எல்லாம் நல்லா இருக்கும். அங்க எங்க ஊர்ல கிளைமேட் நல்லா தான் இருக்குது. இங்க இருக்கிறது மாதிரி அந்த கிளைமேட் மாறிச்சுன்னா தான் கொஞ்சம் கஷ்டமாயிடும். அந்த அச்சு ஒரு 7 ஒரு வாரம் அது பிரிண்டிங்கான டைம். அந்த காலங்கள் அது பிறகு மீதி உள்ள காரியங்கள் தான். அந்த நேரங்களில் நல்ல கிளைமேட் கிடைக்கிறதுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்லலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8 to 11 வரைக்கும் உள்ள வேத பகுதியை வாசித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். போதும். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப இந்த வேத பகுதியை அநேக நேரங்களிலே விசுவாசிகளாகிய நாம் எளிதாக கடந்து சென்று விடுகிறோம். இந்த வேத பகுதி
ஒருவேளை உலகத்தை பொறுத்த மட்டிலே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். விசுவாசிகளை பொறுத்த மட்டில் நமக்கு இதுல என்ன பாடம் இருக்கிறது? இன்றைய செய்தியினுடைய சாராம்சம் பரிசுத்த ஆவியானவருடைய மறக்கப்பட்ட திருப்பணி என்பதை மையப்படுத்தியதாக என்னுடைய செய்தி அமைகிறது. அது கொஞ்சம் ஒரு முன்னுரை போல சில காரியங்கள் தான் இன்றைக்கு நம்ம அந்த சுருக்கமான நேரத்தில் சிந்திக்க முடியும். பார்ப்போம், எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு நம்ம சில காரியங்களை பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய மறக்கப்பட்ட திருப்பணி. பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய அநேக சபையார் மத்தியிலே இன்னைக்கு தப்பெண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதே தவிர சரியான புரிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கக்கூடிய சத்தியங்களை, வேதத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது ஆவியானவரை குறித்தும் நாம் அவருடைய பணிகளை குறித்தும் நாம சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோமா என்பது நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது ஒரு விஷயம். ஆவியானவர் உலகத்திற்கு வருவார், நான் சென்ற பின்பு அவர் வருவார், வந்து அவர் செய்யக்கூடிய திருப்பணி இல்லது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கடைசியாக புறப்பட்டு சொல்லுகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சீடர்களிடத்திலே சொல்லுகிற ஒரு சூழ்நிலை. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உலகத்திலே வரும்போது அவருடைய பிரதானமான பணி என்னவாக இருக்க போகிறது? ரட்சிக்கப்படாதவர்களின் தொடர்பிலே அதை நாம் பார்க்கும்போது அது நம் வெளிப்படையாக அந்த இடத்திலே வருகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய பிரதான பணி இன்றைக்கு என்ன? இப்ப சபையாருடைய மத்தியிலே வரும்போது அதே பிரதான பணியினுடைய தன்மை மாறிவிடவில்லை. அதே காரியங்கள் இன்றைக்கு நமக்கும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ ஆவியானவர் சபைகளிலே வந்தால் என்ன நடக்கும்? ஆவியானவர் சபைகளில் எதற்காக வர வேண்டும் என்றெல்லாம் கேட்டால் இன்றைக்கு பலவிதமான பதில்கள் சொல்லப்படும். இன்றைக்கு ஆவியானவர் வருகிறதாக, ஆவியானவர் இறங்குகிறதாக சொல்லக்கூடிய அநேக விசுவாச கூட்டங்கள் என்ன செய்யறாங்க? நல்ல டான்ஸ் ஆடுறாங்க, ரொம்ப உற்சாகமா சத்தம் போடுறாங்க, பல காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. அப்போ அவர்கள் அதற்கு பல விளக்கங்களை சொல்லுகிறார். ஆவியானவர் வரும்போது எனக்குள்ள இப்படிப்பட்டதான ஒரு உணர்ச்சி உண்டானது, இப்படிப்பட்ட உடல் என்ன அசைந்தது, ஆவியானவர் அக்னி போல என்ன இறங்கினார் என்றெல்லாம் சொல்லி சொல்லுகிறார்கள். சரி, இதெல்லாம் ஆவியானவர் வருகிறதுனால ஆவியானவருடைய பணிகளாக நாம் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை குறித்து சொல்லுகிறார்கள். நாம் அதை விமர்சிக்கிறதற்காக இப்பொழுது நாம் இங்கே வரவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நன்றாக தெரியும், அவர்கள் சொல்லுகிறது போல ஆவியானவர் அக்கினி போல இறங்கினார் என்றால் இன்றைய சபைகளோ இன்றைக்கு இந்த சொல்லக்கூடிய ஆட்களோ இப்படி இருக்க மாட்டாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். கேரளாவில் ஒரு சகோதரி பயங்கரமான ஒரு பாட்டெல்லாம், தீ போல இறங்கணுமே பயங்கர பாட்டெல்லாம் யூடியூப்ல எல்லாம் பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. நான் அதை விசுவாசிக்கிறது என்னன்னா, தீ போல ஆவியானவர் இறங்கினாங்கன்னா முதல்ல அந்த சகோதரி ஸ்டேஜை விட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா அவங்க அது நிக்க வேண்டிய வேலையே இல்லை. அப்போ ஆவியானவர் இறங்குகிறது நல்லது, தீ போல இறங்குகிறது எல்லாம் நல்லதுதான். ஆனா நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமான்னு கேட்டா எனக்கு அது பதில் சொல்ல தெரியல. ஆனா எல்லாரும் ரொம்ப உற்சாகமா தீ போல இறங்கு எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தவறாக புரிந்து கொண்டதனால் ஏற்பட்ட பிரச்சனை. சரி, அது போகட்டும். இப்ப நம்முடைய நிலைமை என்ன? நாம இவற்றை எல்லாம் பார்க்கிறோம். ஒரு விதத்துல இதெல்லாம் நமக்கு வேடிக்கையாக இருக்கிறது. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நமக்கு புரியவில்லை. ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்றும் ஆவியானவர் எங்களுடைய நடுவில் இருக்கார் என்றும் விசுவாசிக்கக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்கிறோம். உண்மையில் நம்முடைய மத்தியிலே ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே இருந்தால் நீங்களும் நானும் இப்பொழுது இருக்கக்கூடியது போல இருப்போமா என்பது ஒரு முக்கியமான கேள்விக்குறியான ஒரு விஷயம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு சபையிலே வரும்போது, ஒரு விசுவாசிகளுடைய கூட்டத்திலே வரும்போது, அங்கே முதலாவது கொண்டாட்டங்கள் அல்ல, அதற்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டித்து உணர்த்தப்படுதல் அங்கே நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் வரக்கூடிய இடத்திலே விசுவாசிகள் தங்களை குறித்து உணரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு உணர்த்தப்படுதல் நடக்கும். ஆவியானுடைய பிரதான பணி என்பது கண்டித்து உணர்த்தது. ஏன் அப்படி கண்டித்து உணர்த்துகிறார் என்றால்,
நம்முடைய நிலைமை அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது. ஆவியானவர் இருக்கிற இடத்துல அந்த ஒரு உணர்த்தப்படுதலும் மனம் திரும்புதலும் இருக்கும். ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஒரு பரிசுத்தத்தை குறித்த ஒரு நாட்டம், பரிசுத்தத்தை குறித்த ஒரு தவிப்பு இருக்கும். இன்னைக்கு சபைகளிலே நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறதா என்பதை நாம பரிசோதித்து பார்க்க வேண்டும். அந்த காரியம் நம்மிடத்துல இல்லை என்றால் இந்த உலகத்தினுடைய போக்கோடு கூட நம்மால் இயல்பாக கடந்து செல்ல முடிகிறது என்றால், அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்து விட்டு நம்மால திரும்பி செல்ல முடிகிறது என்றால், முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. நம்முடைய மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் உண்மையாகவே இருக்கிறாரா, செயல்படுகிறாரா? பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் வேத வசனத்தை பேசுகிறது போல வேத வசனத்தை வாழ்கிறதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. வேத வசனத்தை நம்முடைய விருப்பத்திற்கு வியாக்கியானம் பண்ணுகிறதற்கு நாம் விரும்புகிறோமே தவிர, தேவன் என்னிடத்துல என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை குறித்து கவனிக்கிறதற்கு நமக்கு இஷ்டமும் இல்லை, நேரமும் இல்லை. நாம நிறைய கேட்கிறோம். எதற்காக? நான் கடைபிடிக்க எனக்கு மனம் இல்லாவிட்டால் நான் நிறைய கேட்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? யாக்கோபு சொல்லுகிறார் இல்லையா, நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாக அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும், செய்கிறவர்களாக இருக்கணும். இல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்யறீங்க? உங்களை என்ன செய்யறீங்க? வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப நீங்களும் நானும் வேத வசனத்தை கேட்கும் போது நமக்கு நாமே வஞ்சிக்கிறவர்களாக அல்ல, அது பிரயோஜனப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆகவே சபைக்கு இன்றைக்கு பல சபைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு பொழுதுபோக்கு. பரிசுத்த ஆவியானவர் வந்தாச்சுன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு சபைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கு அல்ல சபைக்கு வருகிறார், மறு உருவப்படுத்துகிறதற்காக சபைக்கு வருகிறார். சபையில் அவர் செயல்படுகிறார். ஒரு மனிதனை மறு உருவப்படுத்துகிறது தான் ஆவியானவருடைய முக்கியமான வேலை. என்னையும் உங்களையும் அவர் மறு உருவப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். இந்த மறு உருவப்படுதலுக்கு நமக்கு மிக அவசியமாக தேவைப்படுதல் உடைவிடுதல், நொறுங்குதல். அப்ப அதற்கு தான் இந்த கண்டித்து உணர்த்துதல் நமக்கு தேவைப்படுகிறது. நீங்களும் நானும் சரி அல்ல என்பதனால தான் நம்ம கண்டித்து உணர்த்தப்படுகிறோம். அப்பொழுது நாம் நம்முடைய உள்ள நொறுங்குகிறோம். நொறுங்கி ஆண்டவரத்துல போகும்போது தேவன் நம்மை மறு உருவப்படுத்துகிறார். இதுதான் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய மிக முக்கியமான ஒரு பணி. அப்ப இது இன்றைக்கு மறக்கப்பட்ட ஒரு பணியாக இருக்கிறது. விசுவாசிகள் இதை நினைத்து பார்க்கிறது இல்லை. ஆவியானவருடைய செயல்பாடுகளுக்கு நம் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இடைபடுகிறதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் மட்டும் போதாது, ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று சொன்னால் மட்டும் போதாது, கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிற ஒரு நபராக இருக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போறாது. சபைகள் எல்லாம் இன்றைக்கு பல விஷயங்களுக்காக முண்டி அடிக்கிறார்கள். அது பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. சபையில வருகிறார்கள், வந்தவர்கள் ஞானஸ்நானம் கேட்கிறார்கள். ஞானஸ்நானம் கொடுக்கிறதற்கு ஒருவேளை சபையிலே இருக்கக்கூடிய மூப்பர்களோ ஊழியக்காரர்களோ கொஞ்சம் காலதாமதம் பண்ணினாலே அதுக்கப்புறம் எவ்வளவு ரெக்கமெண்டேஷன், எவ்வளவு போராட்டம், ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, முண்டி அடிக்கிறார்கள். ஆனால் எதற்காக, எதை செய்வதற்காக அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க அர்த்தமே அவர்களுக்கு தெரியாது. எல்லாரும் எடுத்திருக்காங்க, நானும் எடுக்கணும். ஞானஸ்நானம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு தீர்மானம், வெளிப்படையான ஒரு அறிக்கை இல்லையா? எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு அறிக்கை. அதை உணராதனால எல்லாருக்கும் விளையாட்ட போச்சு எல்லா விஷயம். நமக்கு அடிக்கடி சபைகளில் ஞானஸ்நானம் நடக்கிறது, ஆனால் எத்தனை பேர் புதைக்கப்படுகிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறி. சும்மா தண்ணியில குளிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. டெய்லி குளிக்கிறோம், ஒருக்கா தண்ணியில போய் முழுகிட்டு வெளியே வந்துடும், அவ்வளவுதான். நமக்கு எந்த மாற்றமும் இல்லை, எதுவும் இங்கு சம்பவிக்கவில்லை. அப்ப அது ஞானஸ்நானம் என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? பிரியமானவர்களே, ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே வரும்போது, ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்யும் போது என்னுடைய அந்தரங்க பாவங்கள் எனக்கு உணர்த்தப்படும். என்னுடைய பெருமை, என்னுடைய பொறாமை, நான் அந்த ரங்கத்திலே வச்சிருக்கிறதான ஒழித்து வைத்திருக்கிறதான பல விஷயங்கள் எனக்கு வெளிப்படுத்தப்படும். அப்பொழுதுதான் எனக்குள்ளே ஒரு உடைதலும் நொறுங்குதலும் உண்டாகுது. அப்பொழுதுதான் என்னுடைய
தன்மையை குறித்து நான் உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். இல்லைன்னா நான் என்னையே நீதிகரித்துக் கொண்டு நடப்பேன். நம்ம அநேகர் பேசும்போது அப்படித்தான் எனக்கு தோணியது, பயமா இருக்கிறது. நம்முடைய சபையில் உள்ள அநேக சகோதர சகோதரிகள் பேசுகிற பேச்சை கேட்கும்போது எனக்கு பயமா இருக்கிறது. ரொம்ப துணிச்சலா பேசுறாங்க. நான் இப்படி ஒண்ணும் இல்லை, நான் இப்படி ஒண்ணும் இல்லை, நான் அப்படி எல்லாம் சரியா தான் இருக்கிறேன். என்ன சரியா இருக்கிறோம்? நம்ம எல்லாம் நம்ம யாருமே சரியில்லை என்பதுதான் உண்மை. நாம சரிப்படுத்தப்பட வேண்டிய எந்த இடங்களும் இன்னும் சரிப்படுத்தப்படவில்லை. நாம் தைரியமாக சொல்லுகிறோம், நாம சரியா தான் இருக்கிறோம், நாங்க சத்தியமான உபதேசத்தை பின்பற்றுகிறோம், நாங்க சரியா ஆராதிக்கிறோம், நாங்க எல்லாம் சரியா தான் செய்கிறோம். இந்த சரி எல்லாம் நமக்கு நாமே தீர்மானித்துக் கொண்ட காரியங்களாக இருக்கிறது. தேவ பார்வையிலே நாம் சரியாக இருக்கிறோமா என்பதை நம்ம பரிசோதித்து பார்க்க வேண்டிய அவசியம். அதற்கு நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே பரிசோதிக்கும் போதுதான் நம்முடைய சரியான அந்தரங்களுடைய தெரியும். நம்மை நாமே பரிசோதிக்கும் போது நமக்கு என்று சில அளவுகோல்கள் இருக்கிறது. நாம் சில வரையறைகளை வைத்திருக்கிறோம். நாம நம்மை விட்டுக் கொடுக்க மாட்டோம். இது சுயத்தினுடைய ஒரு பயங்கரமான சூழ்ச்சி. நம்மை நாமே சுயமாக நீதிகரிக்கிறதுக்காக நம்மை நாமே பரிசோதிக்கிறோம். தேவ வெளிச்சத்தில் நம்மை பரிசோதிக்க வேண்டும். நம்மை நாமே நிதானித்தல் என்று சொல்லும் போது தேவ வசனத்தின் வெளிச்சத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். அப்பொழுது தெரியும் நம்மள என்ன பாவங்கள் பதுங்கி கிடக்கிறது என்று சொல்லி. ஆவியானவருடைய பிரதான பணி கண்டித்து உணர்த்துது. நீங்கள் தினந்தோறும் உணர்த்தப்படுகிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். தினமும் நாம் உணர்த்தப்படுகிறோமா? ஒவ்வொரு வாரமும் உணர்த்தப்படுகிறோமா? ஒவ்வொரு நாளும் உணர்த்தப்படுகிறோமா? வேதத்தை படிக்கும் போது உணர்த்தப்படுகிறோமா? ஜெபிக்கும் போது உணர்த்தப்படுகிறோமா? அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது என்றால் ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். இல்லாவிட்டால் ஆவியானவர் எங்கே போனார்? ரட்சிக்கப்பட்ட நபர்களாக இருந்தால் அவர் ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறார், துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் இடம் கொடுக்கவில்லை. அப்ப எப்பொழுதுதான் நான் உணர்த்தப்படுகிறேனோ, எப்பொழுது நான் உணர்த்தப்படுகிறதாக உணர்கிறேனோ அப்பொழுது நான் கர்த்தருக்குள் சரியா இருக்கிறேன் என்றார். உணர்த்தப்படும் போது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கிறது. நான் சரியில்லாத ஒரு நபர், எனக்கு சரிப்படுத்த வேண்டிய ஏராளம் காரியங்கள் இருக்கிறது, நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்படித்தான் பிரியமானவர்களை விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் முன்னேறி செல்லக்கூடிய ஒன்றா. இல்லைன்னா நம்ம ஒரு அனலும் குளிரும் இல்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வோம். உலகத்தோடு கூட ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழ்ந்து விடுவோம். ஒரு இரட்டை வாழ்க்கை. இதுதான் இன்றைக்கு நடக்கிறது நம்முடைய சபைகளில். யாரை பார்த்தாலும் நம்ம பெரும்பாலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைதான் நம்மளே இருக்கிறது. ஒரு இரட்டைத்தனமான ஒரு வாழ்க்கை இருக்கு. சபையில நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, வெளியே நமக்கு வேற ஒரு வாழ்க்கை இருக்கு. உலகத்தோடு நாம் எல்லா காரியங்களையும் ஒத்து போகிறோம். இன்னும் ரட்சிக்கப்பட்ட தலைமுறைகள் ஆன பிறகும் இன்னும் நாம பல விஷயங்களை, இந்த உலகத்தினுடைய பல விஷயங்களை விட்டு வெளியே வரவே இல்லை. தலைமுறைகள் தாண்டி வந்து விட்டோம். ஆனா எதையும் வேத வசனத்தின் அடிப்படையில மாற்றிக்கொள்ள நம்ம தயாரா இல்லை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் நாம் அதை தரிக்கிறதுலே ரொம்பவும் நம்ம பிரியப்படுகிறோம். அவங்க அப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, இவன் புதுசு புதுசு அப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உடனே நாம பின்னாடி ஓடுறோம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உங்களுக்கு ஒருவேளை சில புரிந்திருக்கிறேன். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களை குறித்து நம்ம நிதானிக்க வேண்டும் வேத வசனத்தின் வெளிச்சத்தில். இல்லாவிட்டால் நாம் ஒரு இரட்டைத்தனமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக நம்ம மாறி விடுவோம். இது ஒரு பக்தியினுடைய வேஷமாக மாறிவிடும். இதனாலதான் நமக்கு அனலும் குளிரும் இல்லை. ஒரு அனலும் குளிர்மற்ற தன்மை இன்றைய கடைசி கால சபைக்கு வந்து சேர்ந்து விட்ட ஒரு நோய். அது அப்படி வரும் என்று வேதம் எச்சரித்திருக்கிறது. ஆனால் அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. அது திருந்துகிறதுக்காக தான் வேதம் எழுதி தந்திருக்கிறது. கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட சபையின் நிலைமை இப்படிப்பட்ட நிலைமையிலே மாறக்கூடும். நீங்கள் மனம் திரும்புங்கள் என்பதற்காக தான் நமக்கு எழுதி தந்திருக்குது. பைபிள்ல அப்படி சொல்லி இருக்கு, அனலும் குளிரும் இல்லாம இருக்கலாம், அப்படியே நம்ம இருந்துரும். அப்படி இல்லை. எதற்காக எழுதி தரப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், இல்லாவிட்டால் நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசி நாட்கள் இருக்கக்கூடிய சபையில பெரும்பான்மை மக்களை ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார். ஆண்டவருடைய வருகையிலே பெரும்பான்மை மக்கள் கைவிடப்படுவார்கள். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரட்சிக்கப்படாமல் நாம் ஒரு பக்தி வேஷம் உடையவர்களாக வெறும் ஒரு சடங்காச்சாரமாக ஞானஸ்நானம் எடுத்து ஒரு சடங்காச்சாரமாக நாம் இந்த பந்தியிலே பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயம் நாம் ஏமாற்றப்பட்டு விடுவோம், வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். அதனால சகோதர சபையில் இருக்கக்கூடிய எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நீங்க சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன். வேதவசனம் அதை ஏற்றுக்கொள்ளா. ரட்சகர் வந்தால், இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் நம்முடைய சபைகளில் அநேகர் கைவிடப்படுவார்.
அந்த ஆபத்து இருக்கிறது. அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கை இன்றைக்கு தரம் தாழ்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கே தெரியவில்லை விசுவாச வாழ்க்கை என்ன. வெறும் ஒரு பக்தி சார்ந்த ஒரு மேலோட்டமான ஒரு பேர் கிறிஸ்தவ தன்மையுடைய வாழ்க்கையாக இன்றைக்கு விசுவாச சபைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நான் என்னுடைய உறவு, ஆண்டவர் உள்ள உறவு சரியா இருக்கிறதா? இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் அது முக்கியம். சபை நம்மை காப்பாற்றாது. சபையில் கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம் நம்மை காப்பாற்றாது. அதை நம்பிட்டு ஏமாந்து போகாதீங்க. அப்பா அம்மாவோட ஜெபம் நம்மை காப்பாற்றாது. அது உதவி செய்யலாம் தப்புகிறதற்காக, பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் அவருடைய ஜெபம் உதவாது நமக்கு. ஆக இந்த காரியங்களை குறித்தெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆவியானவர் நம்முடைய மத்தியில கிரியை செய்கிறாரா? ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்கிறாரா? அதற்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேனா? அவருடைய பிரதான பணி எனக்குள்ளே நடைபெறுகிறதா? சபையிலே ஒருவருக்கொருவர் உணர்த்துதல் இருக்கிறதா? ஒருவருக்கு ஒரு பரிசுத்தத்தை குறித்து நம்ம முக்கியத்துவப்படுத்துகிறோமா? சபையில வரும்போது நம்ம எதை குறித்து நாம பேசிக் கொண்டிருக்கிறோம்? சபை பரிசுத்தமாக வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? இன்னைக்கு சபைகளுக்கு பிரதான வேலை என்பது, பிரதான ஜெப பாயிண்ட் இருக்கிறது கூட, சபையில பிள்ளைகளுக்கு படிப்பு நல்லா இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல கல்யாணம் கிடைக்கணும், நல்ல குழந்தை கிடைக்கணும், நல்லா செட்டில் ஆகணும். இதுதான் முக்கியமான பிரேயரா போயிடுச்சு. இது பிரேயர் 12ஆம் நான் சொல்லல, இது முக்கியமான பிரேயர் தான். ஆனா இது 2ஆம் கட்டத்தான் பிரேயர். இதற்கு மேலே ஒரு ஜெபம் இருக்கிறது. சபைக்கு மிக அவசியமான காரியங்கள் இருக்கிறது. சபை பரிசுத்தமாக வேண்டும், தேவனுக்கு பிரியமுடைய சபையாக இருக்க வேண்டும். சபையின் அனைத்து பிள்ளைகளும் ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும். சரியான ரட்சிப்பிலே எங்கள் சபையின் அனைத்து நபர்களும் தப்புவிக்கப்பட வேண்டும். ரட்சகருடைய வருகைக்கு சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். சபைக்கு பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தம் அல்லாத காரியங்கள் சபையிலே உற்சாகப்படுத்தப்படக்கூடாது. அது நம்ம விசுவாசிகள் அதை நம்ம யோசிக்கணும். ஆவியானவர் எனக்குள்ள இருப்பார் என்றால், நான் ஒரு சபையின் அங்கமா இருக்கும் போது, சபையில வேத வசனத்துக்கு முரண்பாடாக மக்கள் செல்லும் போது அதை உற்சாகப்படுத்துகிற வண்ணமாக நான் அவரோடு ஒத்துழைக்க கூடாது. அதற்கு மாறாக உண்மையை எடுத்துரைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம யாரும் அதை செய்யறதில்லை. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்க செய்யக்கூடிய அத்தனை அக்கிரமங்களுக்கு நாம கூட உடன்கூட்டாளிகளாக மாறி விடுகிறோம். அவங்க வசதிக்கு ஏற்ப என்ன செய்கிறார்களோ அந்த கூட்டத்தில் நம்ம போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுகிறவர், இன்னைக்கு விசுவாசிக்கு தகுதி என்னன்னா, அவன் கிடைச்ச பண வசதி தான் அவனுடைய தகுதி என்கிற ஆகி போயிட்டு. நம்முடைய பண வசதி அல்ல, நம்முடைய படிப்பு காரியங்கள், நம்முடைய திறமைகள் அல்ல. நம்முடைய தகுதி என்பது வேதம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதி என்பது இருக்கிறது. விசுவாசிக்கு இதுதான் செய்யணும், இது செய்யக்கூடாது. எங்கே ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுகிறதோ அதைத்தான் விசுவாசி செய்யணும். எங்கே ஆண்டோடைய நாமம் மகிமைப்படவில்லையோ, சுய நாமம் மகிமைப்படுகிறதோ அப்படிப்பட்ட காரியங்களை விசுவாசிகள் செய்யக்கூடாது. இந்த அறிவெல்லாம் நமக்கு இருக்கா? அப்படித்தானே நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசிக்கிறோம். நம்முடைய குடும்பங்களை குறித்து நம்ம யோசிக்கிறோம். நம்முடைய சபையில காரியங்களை குறித்து யோசிக்கிறோம். ஆவியானவர் நம்முடைய மத்தியில இருந்தால் இதெல்லாம் ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். அவர் கண்டித்து உணர்த்துவார். ஆவியானுடைய பிரதான பணி இதுதான். அப்போ இந்த ஒரு உணர்வுள்ள ஒரு விசுவாசிகளாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயங்களாக மாற வேண்டும். உலகத்தோடு மயங்கி கிடக்கிற நிலையிலே நாம இருந்து விட்டோம் என்றால் ஆவியானவர் உணர்த்துகிறது, பேசுகிறது ஒண்ணுமே நமக்கு புரியாது, ஒண்ணும் கேட்காது. இன்றைய காலகட்டத்தில் சபைகள் விசுவாசிகள் சோர்ந்து போது ஊழியக்காரர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. நானே ஊழியக்காரர் செய்திகள் எல்லாம் நான் கவனிக்கிறேன். அவர்களும் அவருடைய பேச்சிலே அவர்களும் விட்டு விட்டாங்க. இந்த இவங்க யாரையும் திருத்த முடியாது, நமக்கு அவங்களுக்கு பிரியமானபடி பேசிட்டு போயிடுவோம் ஐயா. ஏன்னா யாரும் திருந்துறது மாதிரி இல்லை. இன்னைக்கு நான் திருந்த மாட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரியே எல்லாரும் தீர்மானிச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வந்துருக்கு. ஆண்டவர் இதை விரும்புவாரான்னு கேட்டது நிச்சயமா இல்லை. ஆவியானவர் இதை விரும்ப மாட்டார். ஆவியானுடைய பிரதான பணியை கண்டித்து உணர்த்துதல். எது நிமித்தம் கண்டித்து உணர்த்தப்படுகிறோம்? அப்படி அன்பு நிமித்தம் தான். அவர் நம்ம நேசிக்கிறதுனாலதான் கண்டித்து உணர்த்தப்படுகிறோம். அவருக்கு அன்பு இருக்கிறதுனாலதான் நம்ம சிக்ஷிக்கிறார். அன்பு இருக்கிறதுனாலதான் கண்டிக்கிறார். இல்லாவிட்டால் நம்ம அப்படி எப்படியா போகன்னு விட்டுருவார். அப்ப ஆண்டோடைய கண்டிப்பை நாம அவருடைய அன்பில்லாய்மை என்று எடுத்துக்கொள்ளக் கூடாது. அதிக அன்பு இருக்கிறதுனாலதான் அவர் ஆண்டவர் அதிகமாக கண்டித்து உணர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டும். பெரிய நம்ம இருக்கிற நம்ம சுய திருப்தியில இருக்கிறோம். நம்ம அனைவர் இது இவ்வளவுதான் விசுவாச வாழ்க்கை, இது போதும் எனக்கு,
இனி கொஞ்சம் உலக பிரகாரமாக ஒரு குடும்ப கடமைகளை நிறைவேற்றிட்டா போதும், அதான் விசுவாச வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்மள அநேகர் நம்மளை திருப்திப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த சுய திருப்தியை விட்டு நம்ம வெளியே வரணும். எப்பொழுது நமக்கு சுய திருப்தி இல்லாம இருக்குதோ அப்பதான் நம்ம சரியான இடத்துல இருக்கணும். நான் இன்னும் ஒன்னும் ஆகலை, நான் ஒன்னும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யல, இன்னும் ஆண்டவருக்கு முன்பாக நிறைவான காரியத்தை நான் இன்னும் வரல, நான் இப்படி இருந்தா போதாது, எனக்கு இன்னும் ஏதோ நான் ஒரு இழப்பை, ஒரு வெறுமையை உணர்கிறேன் என்று உள்ள நிலையிலே உங்கள் இருதயம் இருக்குமே ஆனால் ஒரு சரியான பாதையில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த எண்ணமே இல்ல, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தா போதும் இருந்தாச்சுன்னா என்ன செய்ய முடியும்? சபையில நம்ம பார்க்கும்போது ஒரு 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 எல்லா சபைகளுக்கும் ஏற்பட்டக்கூடிய ஆபத்து என்கிறது, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஓரளவு பைபிளை தூக்கிட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்துடுறாங்க. அடுத்து பைபிள் சொன்னீங்கன்னா யாரையும் காணும், அது பாதிக்க காணும். ஜப கூட்டம் ஒண்ணு வைப்பாங்களே, யாருக்கு வைக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அறிவிப்பு சொல்றான்னு வருவார், ஏன்னா நான் தானே அறிவிச்சேன், போல என்ன தப்பா போயிருமே. அப்ப இது எதை காட்டுது? நாமே நமக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வரையறுத்துக் கொண்டு விட்டோம், நாம் அதில் திருப்தியாக இருக்கிறோம். நீங்க திருப்தியா இருந்தால் நானும் திருப்தி தான், ஊழியக்காரங்களை செய்யறாங்க அவங்களும் திருப்தி தான், நீங்க சந்தோஷமா இருந்தா போதும். இது கடைசியில நம்ம நியாய தீர்ப்புல ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் நம்ம கொண்டு போய் நிறுத்தும், ரொம்ப ஆபத்தான கட்டத்திலே கொண்டு போய் நிறுத்தும். யாராவது வந்து சொல்லுகிறவருக்கு யாராலும் இல்லாவிட்டால் தேவன் நம்மை கைவிட்டார் அர்த்தம். ஆவிக்குரிய ஞாயிற்றுக்கிழமையோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திருப்தி அடைகிற விசுவாசி சரியான விசுவாசியே கிடையாது. புதிய ஆண்டுல நம்ம வந்திருக்கிறோம், புதிய ஆண்டுல தீர்மானிச்சுக்குங்க. ஏதோ சில கூடுகளுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது, ஒரு சிலருக்கு வேலை பிரச்சனைகள் என்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனால் முடிந்தால் செல்ல முடியும் என்று இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் அதை தவிர்க்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிக கேடுபான நிலையில் இருக்கிறது என்று நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு இந்த விஷயத்திலேயே நமக்கு சரியாக செய்ய முடியலைன்னா, ஒரு சபையில, என்னுடைய சபையில, சபை என்கிற என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய தேவனுடைய வீடு, இங்க என்னுடைய இந்த காரியத்திற்கு என்னால ஒழுங்கு அட்டென்ட் பண்ண முடியாதுன்னா வட இந்தியாவுக்கு என்னத்தை செய்ய போறேன், தென்னிந்தியாவுக்கு என்னத்தை செய்ய போறேன், என்னத்தை ரத்த சாட்சியை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி எனக்கு இருக்குது, மிஷனரி ஊழியத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி எனக்கு இருக்கிறது? இதுக்கு எனக்கு மனசு இல்லையே, அதே எனக்கு பெரிய சிரமமா என்ன இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போயிட்டாங்க, அதுல இன்னும் கிரேடு கூட விசுவாசிகள் இருக்கிறாங்க. இல்ல ஒவ்வொரு கிரேட் அது 3 நாள் வாரவே வேற வெட்டி இல்லாதவன், சரியா 2 நாள் வாரவே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாரவே ஸ்டாண்டர்டான ஆள். ஞாயிற்றுக்கிழமை பாதியில ஓடுறான் பாருங்க, அவன் தான் உயர்ந்த தகுதி விட. அவன் தான் பிஸியான மனுஷன், இந்த உலகத்திலேயே சிறந்த மனுஷன். இப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு சபைகளுடைய சூழ்நிலை. இதுல என்னன்னா, இது ஆச்சரியம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஓடுறாங்க பாத்தீங்களா, இவெல்லாம் பெரிய பெரிய காரை வச்சிருப்பான், பெரிய பெரிய வாகனங்களை வச்சிருப்பான். இவருக்குதான் நேரம் இல்லை, எல்லா வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு தான் நேரம் கிடையாது. ஆனா சபையில ஒரு காரியம் வந்தா என்கிட்ட கேட்காம எப்படி தீர்மானம் எடுத்துக்க அப்படின்னு, நான் யாருன்னு தெரியுமா? பாவிகளா, பரலோகத்துல போகும்போது என்ன கணக்க கொடுக்க போறாங்க இவங்க, என்ன கணக்கில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இதுதான் உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆவியானவரால் உணர்த்தப்படாத ஒரு வாழ்க்கை, உணர்வு இல்லை. நான் காலைல வரும்போது ஒரு விஷயம் அந்த மனசுல திடீர்னு ஓடி வந்துச்சு. இன்னைக்கு அநேகர் விசுவாசிகளுக்கு மிக இடையூறா இருக்கும் காரியங்கள் என்ன பாத்தீங்கன்னா, அவருடைய படிப்பு, அவருடைய வேலை, வசதி வாய்ப்பு, இதுதான் பிரச்சனை. எல்லாம் ஆண்டவர் கொடுக்க இவங்களுக்கு யாருக்கும் ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் இல்லை, ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு. ஒரு விசுவாசியுடைய பிரதான வேலை என்ன சொல்லுங்களேன்? நம்ம செய்யறோமா? நம்ம நற்செய்தி அறிவிக்கணும் இல்லைன்னு சொல்லு. அது என்ன நற்செய்தி?
துணிக்கடையில டிஸ்கவுண்ட் போட்ட நற்செய்தி, நகைக்கடையில டிஸ்கவுண்ட் போட்ட நற்செய்தி. சுவிசேஷம் சொல்றதுக்கு நமக்கு யாருக்கும் நாவும் கிடையாது, வாயும் கிடையாது. வேற சண்டை சச்சரவு வந்துட்டா பார்க்கணும். இதெல்லாம் எதை காட்டுகிறது? நம்ம எங்க இருக்கிறோம்? பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவருடைய பிரதான வேலை என்பது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துதல். நமக்குள்ளே அந்த அலாரம் அதிகமாக வேகமாக அது தெளிவாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப யாருடைய உள்ளத்திலே இந்த குத்துதலும் உணர்த்துதலும் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்குள்ளாக ஆவியானவர் வல்லமையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்குள்ளது ஆவியானவர் வல்லமையா இருக்கிறார். சும்மா ஆட்டம் பாட்டம் அதுல நடிப்பு நாடகம். சினிமா காண்ட சொன்னா இதை விட அழகா நடிச்சிருவோம். கேரளாவில எல்லாம் சினிமா எல்லாம் பக்காவா நடிச்சு வெளியிட்டு இருக்காங்க. இங்க நம்ம சமையல் நடிக்கிறத விட ரொம்ப அழகா நடிச்சிருக்கிறாங்க. மனுஷனுக்கு நடிப்புல ரொம்ப ஈஸியா வந்து உணர்த்தப்படுதல் தான் ஆண்டவருடைய உணர்த்துதல். உள்ள அலாரம் எவ்வளவு அதிகமாக அடிக்கிறதோ அங்கேதான் ஆவியானுடைய கிரியை இருக்கிறது. ஒரு விசுவாசி ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் போது அதுதான் நடக்கும். சபைக்குள்ள எந்த அளவுக்கு அந்த உணர்வுகள் இருக்கிறதோ அந்த சபைதான் பரிசுத்தமாய் இருக்கிறது, ஆண்டவருடைய சித்தம் செய்கிறது. அது இல்லாம சுய திருப்தியில் இருக்கக்கூடிய சபைகளில ஆவியானுடைய கிரியை இல்லை. அவர் சும்மா இருக்கிறார், இது சொன்னாலும் திருந்தாது. சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, இனி கேட்காது. அது கேட்ட ஊழியக்காரங்களை தருவேன்னு சொல்லிடுவாங்க கடைசி. நாம இந்த காரியங்களை நம்ம உணரணும், வசனங்களை நம்ம படிக்கணும், ஆவியானுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து. அப்போ ஒரு சபையில ஆவியானுடைய கிரி அதிகமாகும் போது மனம் திரும்புதலின் வேகம் அதிகரிக்கும். மனம் திரும்பக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ள அதிகமாக உண்டாகும். பரிசுத்தத்தை குறித்த நாட்டம் அதிகமாக வரும். மனசாட்சியிலே உணர்த்தப்படுதல் அதிகமாகும். அப்ப இதெல்லாம் நம்ம மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அப்ப அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள அனுபவங்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகு உள்ள அனுபவங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் பாவத்தை குறித்த உணர்வுகள் நமக்கு அதிகமாக வெளிப்படும். நம்முடைய குறைபாடுகள் எந்த அளவிற்கு நம்ம சீர்கட்டவர்களா இருக்கிறோம். அந்த உணர்வுகள் வர 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 வரதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள், மறு உருவங்கள் உருவாகும். இதை ஆவியானவர் நமக்கு உணர்த்தி தந்து கொண்டே இருப்பார். இந்த சிந்தனைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான காரியம். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், அவர் பாவத்தை குறித்து உணர்த்துகிறார். இரண்டாவது நீதியை குறித்து நீதியை குறித்து உணர்த்துகிறார். இந்த நீதியை குறித்து ஒரு சில காரியங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு பேச விரும்புகிறேன். என்னுடைய செய்தியின் மையப்பகுதி என்பதுதான். இதுல ரொம்ப காரியம் பேச முடியாது, கொஞ்சம் சில காரியங்கள். நீதி என்பது, வேதத்துல நீதி என்பது, அல்லது நாம் நீதி என்று சொல்லி பேசும்போது எந்த நீதிகளை குறித்து பேசுகிறோம். அப்போ சில நேரங்களில் நாம் நீதி என்று பேசக்கூடியது ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்வை குறித்து நம்ம பேசுகிறோம். ஒழுக்கம் நிறைந்த, அறம் நிறைந்த ஒரு வாழ்வை குறித்து நம்ம பேசுகிறோம். அல்லது இன்னொரு இடத்துல சொல்ல போனால் சட்டப்பிரகாரமான நீதி இருக்கிறது. சட்டப்பிரகாரமான நீதி என்று இருக்கிறது. இப்போ சட்டத்திற்கும் அறத்திற்கும் இடையில சின்ன வித்தியாசங்கள் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட நீதி இருக்கிறது. தெய்வீக சட்டமும் இருக்கிறது, உலக சட்டமும் இருக்கிறது. நம்ம தெய்வீக ஒழுக்கங்கள் இருக்கிறது, உலக பார்வையிலே மனிதருக்கு முன்பான ஒழுக்கங்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஒன்றோடு இணைந்தவைகள் தான், வித்தியாசங்களும் உண்டு பல இடங்கள். இனி பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது உடன்படிக்கைக்கு நீதியாக நடந்து கொள்வது என்பது இஸ்ரேல் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேவன் அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த உடன்படிக்கைக்கு கீழ்பட்டு அதற்கு யோகியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அர்த்தம். உடன்படிக்கையை நீதியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்புறமாக வேதத்திலே பல இடங்களில் தெய்வ நீதி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய நீதி. அப்ப தெய்வ நீதி என்பது தேவனுடைய பண்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். தேவனுடைய பண்பில் இருக்கக்கூடியதான நீதி தெய்வ நீதி. அதுபோல தேவன் நம்முடைய ரட்சிப்பிலே செய்த காரியங்கள், அதுலேயும் தெய்வ நீதி வெளிப்பட்டதை குறித்து நம்ம வேதத்திலே பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் நமக்கு நிறுவனங்களில் அதிகமாக பேசப்படக்கூடிய அந்த நீதி என்பது ரட்சிப்பிலே வெளிப்பட்ட தேவனுடைய நீதியும், அதனோடு தொடர்புடைய இன்னொரு நீதி என்பது விசுவாசிகள் மீது தேவன் வைத்த நீதி. தேவன் விசுவாசிகளுக்கு இல்லாத ஒரு நீதியை விசுவாசிகள் மீது தேவன் வைத்து அவர்களை நீதிகரித்தார். அப்படி ஒரு நீதி இருக்கிறது. அப்ப அதைத்தான் நாம் ரோமர் நிருபத்திலிருந்து நம்ம கொண்டாடுகிறோம்.
ரோமர் 5ஆம் அதிகாரத்துல எல்லாம் அதை பற்றி நம்ம கொண்டாடுகிறோம் இல்லையா? தேவன் நீதி இல்லாத என்னை தேவன் எப்படி என்ன செய்கிறார்? நீதிமானாக மாற்றுகிறார். இந்த நீதி தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நீதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுல சந்தோஷப்படுகிறதுக்கு நமக்கு காரியங்கள் இருக்கிறது. அது ஏன் தெரியுமா? இந்த நீதி மட்டும் நமக்கு இல்லாவிட்டால் நிக்கோதேமுவிடத்தில் ஆண்டவர் சொன்னது போல பரலோக ராஜ்யத்தை காணவும் முடியாது, அதுல பிரவேசிக்கவும் முடியாது. அப்ப தெய்வ நீதி நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் தெய்வ சமூகத்தில் இருக்கிறது. அப்ப அந்த நீதி நம்மிடத்துல இல்லாதபடியினாலே அந்த நீதியை தேவனே நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு இந்த நீதியை கொடுத்துதான் நம்மை பரலோகத்துக்கு தேவன் கொண்டு போக முடியும். அதெல்லாமல் முடியாது. அந்த கொடுத்த நீதி தேவனால் உண்டான நீதி, தேவன் நமக்கு ஏற்படுத்திய நீதி. இந்த நீதியைத்தான் இந்த உலகத்தில் வைத்துக் கொண்டு ஆவியானவர் அழைக்கிறார். உங்களுக்கு நீதி தேவை, நீதி தேவை என்று சொல்லி அழைக்கிறார். ஏன் அந்த நீதி தேவை என்பது உலக மக்களுக்கு அது தெரியல. விசுவாசிகளாகிய நமக்கு அது ரொம்ப ரொம்ப புரிந்திருக்கக்கூடிய விஷயம். நமக்கு அது ரொம்ப அவசியமானது என்று நம்ம அறிந்திருக்கு. அது ஒரு காரியம். அப்ப இந்த நீதி தேவன் நமக்கு அருளக்கூடிய நீதியை குறித்து 1-2 வசனங்களை மட்டும் நம்ம வாசிப்போம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான், நீதிமான் யார் பிழைப்பான்? நீதிமான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்க வேண்டும். 2 வார்த்தை தான், அதுக்குள்ள அர்த்த ஆழம் ரொம்ப அதிகமானது. விசுவாசத்தினாலே ஒருவன் நீதிமான் ஆகிறான், அந்த விசுவாசத்தினாலே அந்த நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க விசுவாசத்தினால் உண்டாகும் தெய்வ நீதி திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு மனுஷனுக்கு தெய்வ நீதி எப்படி உண்டாகிறது? விசுவாசத்தினால். அவன் சம்பாதித்ததில்லை, அவனிடத்துல இருந்ததல்ல. எதனால் உண்டாகிறது? விசுவாசத்தினால் உண்டாகும் தெய்வ நீதி. இந்த நீதிதான் நாம் கொண்டாடக்கூடிய தெய்வ நீதி. இந்த நீதிதான் நம்மை ஒரு நாளிலே பரலோகத்திலே தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போய் சேர்க்கிற நீதி. வேறு எந்த நீதியை நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்க? அந்த நீதிதான் பரிபூரணமான நீதி, தேவன் விரும்புகின்ற நீதி, களங்கமில்லாத நீதி, தெய்வ சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீதி. அதை நாம் எப்படி பெற்றுக் கொள்கிறோம்? விசுவாசத்தினால். விசுவாசத்துடைய மகிமை. விசுவாசியை நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த விசுவாசம் என்பது ரொம்ப மகிமையான காரியங்களை நமக்கு செய்திருக்கிற விசுவாசம் என்பது வெளியேறப்பட்டது. நீங்க ஒருவேளை கஷ்டப்பட்டு படிச்சு பட்டம் வாங்கியிருக்கலாம், அது தற்காலிகமான உதவி செய்யக்கூடியது. விசுவாசம் என்பது நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. அது நித்தியமான பிரயோஜனம் செய்யக்கூடியது. விசுவாசம் மிகவும் விலையேற பெற்றது. விசுவாசம், அந்த விசுவாசம் தான் நம்ம இங்க என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது, நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் நிறுத்த போகிறது. அந்த விசுவாசத்துக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சரி, அந்த விசுவாசம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீதியை தேவன் கொடுத்திருக்கிறார் விசுவாசத்தின் மூலம். அந்த விசுவாசமும் தேவன் தான் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அது இன்னொரு விஷயம். இப்ப இந்த விசுவாசத்திற்கான மகிமை எல்லாம், அந்த கிரெடிட் எல்லாம் யாருக்குதான்? தேவனுக்குத்தான். ரோமர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல், ஒன்னும் செய்ய வேண்டாம், ஒரு காரியமும் செய்ய வேண்டாம், அவன் எந்த கிரியையும் செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைத்தார். அந்த விசுவாசம் அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது? நீதியாக எண்ணப்படுகிறது. அப்ப அது பரிபூர்ணமும் அது தேவனால் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு வெறும் விசுவாசத்தினால் நமக்கு நீதி உண்டாகிறது என்பதாக நாம் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதை நாம் நியாயப்பிரமாணத்தினால் சம்பாதிக்க முடியாது, அல்ல நற்கிரியினால் சம்பாதிக்க முடியாத நீதி. ரோமர் 3ஆம் அதிகாரம் 21, 22 ரோமர் 3ஆம் அதிகாரம். நியாய பிரமாணம் இல்லாமல் தெய்வ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது.
இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தெய்வ நீதியே. தெய்வ நீதியே வித்தியாசமே இல்லை. விசுவாசிக்கிற யாருக்குள்ளும் எவருக்குள்ளும் அது பலிக்கும். அதில் ஒரு வித்தியாசமும் இல்லை. இது மனிதன் சம்பாதித்த நீதி அல்ல. நாம் இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறது நீங்கள் நானும் சம்பாதித்த நீதியினால் அல்ல. எந்த நீதியினால்? தேவன் நமக்கு கொடுத்த நீதியை விசுவாசித்து பெற்றுக்கொண்டதனால். விசுவாசித்து பெற்றுக்கொண்டதனால். இதை சொல்லும் போது மற்ற மக்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. நான் கஷ்டப்பட்டு நீதியை சம்பாதிக்க முயற்சி பண்றாங்க, கடினமாக அதுக்காக உழைக்கிறாங்க இல்லையா? நான் இப்ப பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது ரோட்டோரத்துல மக்கள் எல்லாம் நடந்து போயிட்டே இருந்தாங்க. தெய்வத்தினிடத்துல நீதியை சம்பாதிக்கிறதுக்கு, பிரியத்தை சம்பாதிக்கிறதுக்கு. குழந்தை, சின்ன குழந்தைய தூக்கிட்டு இந்த மலையில நடந்துட்டு போறாங்க, பெண்கள் நடந்து போறாங்க, ஆண்கள் நடந்து போறாங்க, வாலி பிள்ளைங்க போறாங்க, வயசானவங்க போறாங்க, செருப்பு போட்டு போறாங்க, செருப்பு போடாம போறாங்க, வயசானவங்க போறாங்க, எல்லாரும் போறாங்க. என்னால் ஏதாவது சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்க முடியுமா? முடியாது. ஆனால் எப்படி கிடைக்கிறது? விசுவாசத்தினால். எப்படி கிடைக்கிறது? விசுவாசத்தினால். ஆனால் விசுவாசத்தினால் இந்த நீதியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அநேக மனிதர்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம், அந்த நீதி எங்களுக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? அது சும்மா கிடைக்கிறதுனால வேண்டாம். சரியா? இலவசமா கிடைக்கிறதுனால வேண்டாம். அது ஒரு கேவலமா இருக்கு அவங்களுக்கு. இலவசமா கிடைக்கிறது ஒண்ணும் வேண்டாமா? ஒண்ணும் வேண்டாம். மூச்சை பிடிச்சிட்டு வந்து பார்த்தோம், தெரியும். காத்தெல்லாம் இலவசம் தானே. காற்று இலவசம் தானே, இல்ல? வேண்டாம் இல்ல? மனிதனுடைய அறியா ஏன் அது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது? ஏன் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது? நம்மால் சம்பாதிக்க முடியாததனால், நம்மால் சம்பாதிக்க முடியாததனால் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது தெய்வ நீதி. அந்த நீதியை தேவன் நமக்கு வழங்கி இருக்கிறார். அது யார் வழியாக கிடைத்திருக்கிறது நீதி? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். இதற்காக நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. ரொம்ப ஆழமான ஒரு வசனம் இல்லையா? அது நமக்கு புரியாத வசனம், நம்ம மூளை கெட்டாத, எனக்கு புரியல. நாம் அவருக்குள் நீதிமான்கள் சொன்னா கூட சரி, ஏதோ புரியுது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். பயங்கரமான வசனம். அப்போ இதுல நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளும்படிக்கு, தேவனுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றும்படிக்கு நமக்கு என்ன தேவைப்பட்டது? நீதி தேவை. புரியுதா? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தேவன் நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார்? எனக்கு இல்லாத ஒன்று, நான் சம்பாதிக்க முடியாத ஒன்று, அதை ஏன் தேவன் கஷ்டப்பட்டு எனக்கு அதை என் மேல கொடுக்கிறார்? எதுக்கு? அது காரணம் என்ன? அதை யோசிச்சிருக்கீங்களா? அவருக்கு வேற வேலை இல்லை, அப்படியா? இந்த நீதி இல்லாமல் ஒருவரும் பரலோகத்துல போய் சேர முடியாது. இப்ப நம்மை அவரோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாக, பரலோகத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும்படியாக, நம்மை சும்மா கொண்டு போக முடியாது. அது நீங்க நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய விசுவாசம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா நம்மள ஆண்டவர் கொண்டு போயிடுவார் அப்படின்னு. இலவசங்கிறதுனால சும்மா கொண்டு போயிடுவார். சும்மா நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னா இயேசு கிறிஸ்து மனுஷனாக உலகத்தில் வர வேண்டிய அவசியம் உண்டா இல்லையா? கிடையாது. சும்மா எங்களுடைய பாவியை பரலோகத்துக்கு தேவரால் கொண்டு போக முடியும்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதனாலதான் வாரந்தோறும் நமக்கு இந்த பந்தியெல்லாம் வச்சு ஆண்டவர் முக்கியமான காரியத்தை உணர்த்திட்டே இருக்கிறார்.
இதை நம்ம உணர்கிறது இல்லை. நமக்கு நிறைய பேருக்கு அது புரியல. எனக்கு என்னன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் ஒண்ணுமே புரியல. நம்ம எல்லாரையும் பாவிகளை எல்லாம் சும்மா ஆண்டவர் கொண்டு போகிறார். பாவிகளை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்க உலகத்துல வந்தார் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பாவிகளை நேசிக்க உலகத்துல வரல, ரட்சிக்க வந்தார். ஏன் ரட்சிக்க நேசிச்சாங்க? இப்ப நேரம் தூக்கிட்டு போக வேண்டியதானே? ரட்சித்துதான் நம்மளை கொண்டு போக முடியும். இந்த ரட்சிப்பு என்பது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. பரலோகம் சும்மா எல்லாருக்கும் போய் ஏறக்கூடிய ஒரு இடம் கிடையாது. யாரும் அங்க போய் நிற்கக்கூடிய இடம் ஒண்ணும் கிடையாது. அப்படி யாரும் நிக்கவும் முடியாது. தேவனுடைய சமூகத்திலே, தெய்வ வெளிச்சத்திலே அப்படி யாரும் சும்மா போய் நிக்க முடியாது. நீங்க நிக்க முடியாது. இன்னைக்கு என்ன தூக்கி கொண்டு போட்டீங்கன்னா நான் ஓடிடுவேன், அங்கே இருந்து ஓடி தப்பிடுவேன். என்னால முடியாது. ஒரு மனுஷனாலும் நிக்க முடியாது. தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய நீதி என்பது அவ்வளவு மகிமையானது, அவ்வளவு தூய்மையானது. அந்த இடத்துல என்னை உங்களை கொண்டு போகணும். ஆனா நம்மிடத்துல எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லை, எந்த விதமான நீதியும் நம்மிடத்துல இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மை கொண்டு போகிறதற்காக நமக்கு அவன் நீதியை முதலாவது தருகிறார். அவன் நீதியை நமக்கு கொடுத்து அந்த நீதியை நம்ம மேல சுமத்தின பிறகுதான் நம்மளை என்னங்க கொண்டு போறார், பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகிறார். இதை நம்ம புரியணும். இது நிறைய விசுவாசிகள் இந்த விஷயங்கள் புரியல. இதனாலதான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகளா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனா போதும், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டாண்டர்டான பேர் கிறிஸ்தவங்க என்ன நினைப்பாங்க? சபையில போய் பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கல்யாணத்துக்கும் மரணத்துக்கும் போனா போதும், அப்படியே கூட்டிட்டு போயிடுவார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எதுக்கு சபைன்னு கேட்டா சொன்னா, ஒரு கல்யாணம் ஒரு மரணம் வந்தா என்ன வேணும்? ஒரு சபை வேணும். அது மாதிரி நம்ம ஆட்களுக்கு என்ன வேணும்? ஞாயிற்றுக்கிழமை போறதுக்கு ஒரு இடம் வேணும். அது கொஞ்சம் பக்கத்துல இருந்தா வசதி. சிலவங்க எல்லாம் கேட்போம், நம்ம சபையில பிள்ளைகள் வெளியே போறாங்க, வேலைகளுக்கு போறாங்க, எங்க ஆராதனைக்கு போறீங்க? அது பக்கத்துல ஒரு சபை இருக்கு, அங்க போற. நம்ம சபை இல்லையா? அது ரொம்ப தூரம் இருக்கு. எவ்வளவு தூரம் இருக்கு? ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. ரொம்ப கஷ்டம். பக்கத்துல இருக்கிறதால போறோம். இங்க இருக்கிற ஒரு சிலர் கூட அப்படி இருப்பீங்க, ஏன் இந்த சபைக்கு வந்தீங்க? அது பக்கத்துல இருக்காங்க. அவ்வளவுதான் புரிஞ்சது. பிள்ளை எங்க படிக்க வைக்கிறீங்க? அது அங்க ராஜபாளையத்துல அங்க ஒரு ஸ்கூல்ல படி. பக்கத்துல ஸ்கூல் இருக்கா? இருக்கு. ஏன் அங்க படிக்க வைக்கணும்? அந்த ஸ்கூல் நல்லா இருக்கு. அந்த அறிவெல்லாம் நல்லா இருக்குல்ல, இந்த அறிவு எங்க போச்சு? நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. சபையில் இருக்கும்போது பயங்கரமா இருப்பாங்க, வெளியே போயாச்சுன்னா சுபாவம் வேற, சிந்தனைகள் வேற, சுபாவம் வேற. ஏன் இப்படி நம்ம மாறிட்டோம்னா, நமக்கு விஷயங்கள் என்னன்னு புரியல. விடிய விடிய பிரசங்கம் கேட்டாச்சு. சிவன் மலையில கேட்காத பிரசங்கம் எத்தனை பிரசங்கம்? நானும் அடிக்கடி கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். வாரத்துக்கு எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. அவங்க மட்டும்தான் வராங்களா, நீங்க எல்லாம் வாரீங்களான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஆடியன்ஸை காட்ட மாட்டேங்கிறீங்க. ஆடியன்ஸை காட்டுற ஓரளவு கண்டுபிடிச்சிருவேன். அப்ப அந்த பக்கம் திருப்பிடணும் அந்த கேமரா. சிவன் மேல பிரசங்கத்துக்கு ஒரு குறைவும் இல்லை. பிரசங்கம் கேட்கிறவர்கள் எத்தனை பேர், கேட்டு திரும்புறவங்க எத்தனை பேருங்க கேள்விக்குரியான ஒரு விஷயம். ஆகையால் பிரியமானவர்களே, தேவ நீதி நம்மேல் வைக்கப்படுகிறது. தகுதி இல்லாத என்மேல் அந்த தெய்வ நீதி சுமத்தப்படுகிறது. அது யாருடைய நீதி? தேவனுடைய நீதி. யார் வழியாக நமக்கு வந்து சேருகிறது? இயேசு கிறிஸ்துவின் வழியாக. இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி என் மேல் சுமத்தப்படுகிறது. அப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி என் மேல வைக்கப்பட்ட பிறகுதான் தெய்வ சமூகத்துல நான் போய் நிற்க முடியும். அதுதான் பரிபூர்ணமான ஒரு நீதி. இந்த அடிப்படை காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இது மேலோட்டமான புரிந்து கொள்ளுது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். சில காரியங்களுக்காக நம்ம வருவோம். ஒரு 10 நிமிஷம் கூட இருக்குல்ல டைம். இப்போ விசுவாசிகளை பொறுத்த மட்டும் அநேக நேரங்களிலே நாம தேவனை குறித்து நம்ம அதிகமாக பேசக்கூடிய விஷயம் தேவனுடைய அன்பு. தேவ அன்பு இல்லையா? தேவனுடைய அன்பு ஒரு நல்ல விஷயம். நம்ம இது ரொம்ப பேசணும். ஆனா நம்முடைய தேவனை போல அன்புள்ள தேவன் யாரும் கிடையாது. தேவனுடைய அன்பைத்தான் நம்ம அதிகமாக வெளிப்படுத்தப்பட்ட, சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு அதிகமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், தேவனுடைய அன்பை பற்றி பைபிள் எவ்வளவு பேசுகிறதோ அதற்கு இணையாக கொஞ்சம் கூட குறைவில்லாமல் பேசக்கூடிய ஒரு விஷயம் தேவனுடைய நீதி. புரியுதோ? ஆனா விசுவாசிகளுக்கு இது மட்டும் வேண்டாம். ஒரு பக்கம் போதும், மறுபக்கம் வேண்டாம். தேவனுடைய அன்பை பற்றி நம்ம எவ்வளவு பேசினாலும் கேட்டுட்டே இருப்போம். அதனால பிரசங்கி மாதிரி அதை பேசுறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப குரலை ஏற்றி இறக்கி தேவன் அன்பா இருக்கிறாங்களா சொல்லி அதை கேட்கும் போது நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். தேவனுடைய நீதி என்று பேசினா மட்டும் கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். தேவன் எவ்வளவு அன்பா இருக்கிறாரோ அதற்கு இணையாக தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். தேவன் 100% அன்பா இருக்கிறாரா என்று கேட்டோம், அதே போல தேவன் 100% நீதி உள்ளவராகவும் இருக்கிறார். இதுல ஒரு சிக்கல் இருக்கிறது. அதை புரியறதுக்காக தான் இந்த விஷயத்தை குறித்து நான் எடுத்து சொல்லுகிறேன். அப்ப தேவனுடைய அன்பை நன்றாக புரிந்து கொண்ட அநேகர் தேவனுடைய நீதியை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பது இன்றைக்கு அநேகர் எப்படி வாழ வேண்டும் என்று எண்ணம் இல்லாமல் வாழ்கிறதற்கு காரணமாக மாறி இருக்கிறது. எங்களுடைய ஒரு சகோதரர் ரொம்ப அடிக்கடி சொல்லுவார் ஒரு உண்மையான ஒரு விஷயம், அவர் அப்சர்வ் பண்ணின ஒரு விஷயம். சபைகள், நம்ம சபைகள், நம்ம சபைக்காரங்க ஏன் கடவுள் பயம் இல்லாம இருக்கிறாங்க, ஏன் துணிகிற பாவிகளா இருக்கிறாங்க எங்களுக்கு அவர் சொல்ல முடியாது. இந்த வாரந்தோறும் இந்த அப்பவும் பானபாத்திரம் வச்சிருக்குல்ல, இதுவும் ஒரு காரணம் தாங்கிறாங்க. என்னங்க வாரந்தோறும் அப்பவும் பானபாத்திரம் வைக்கிறது இதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த வாரந்தோறும் அப்பத்தையும் பானபாத்திரையும் வச்சுட்டு இங்க பேசுறது எல்லாம் தேவன் அன்பா இருக்கிறார் குமாரனை கொடுத்தா இதை மட்டும் நம்ம பேசிட்டே இருக்கிறோம் பாருங்க. இதை கேட்டு கேட்டு தேவனாலே சும்மா அன்பா இருந்துட்டே இருக்கிறாரு பாருங்க. நம்ம இஷ்டம் போல இருப்போங்க. மற்ற சபைக்காரங்கள்லாம் இது 3 மாசத்துக்கு ஒருக்கா, 6 மாசத்துக்கு ஒருக்கா, அதுக்கு முன்னாடி ஒரு காத்திருப்பு கூட்டம் அதெல்லாம் போட்டு அதுக்கு பிறகுதான் பங்கெடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, உண்மையா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் சரியான ஒரு ஆயத்தம் இல்லாம பந்து எடுக்கிறீங்க, நாங்க எல்லாம் சரியான ஆயத்தத்தோடு தான் நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு விதத்துல நியாயம் தான். ஆனா ஒரு விதத்துல வேற எனக்கு ஒரு கேள்வி உண்டு, அவங்கள்ட்ட ஒரு கேள்வி உண்டு. 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஒருக்கா ஆயத்தப்பட்டு பந்து எடுக்கிறீங்க, அன்னைக்கு மட்டும் நீ ஒழுங்கா இருந்தா போதுமா? மற்ற நாளெல்லாம் ஏனோ தாரணம் ஆராதிச்சுட்டு போயிருக்கியா? மற்ற நாளெல்லாம் உனக்கு ஏனோ தாரணம் ஆராதிக்கலாமா? ஒரு 6 மாசம் 3 மாசம் வரும்போது ஒரு ஆராதனை மட்டும் அவ்வளவு சிறப்பா ஆராதிச்சிருவாங்க. அப்போ ரெடிமேட் பரிசுத்தம் கிடைக்கும் போது பரிசுத்தம், அது இல்லாத அசுத்தத்துல வாழ்ந்துருந்தாங்க. அது அவங்களுக்கு அது ஒரு லைஃப் ஸ்டைல். நமக்கு வாரந்தோடு வைக்கிறதுனால எல்லா வாரமும் எப்படி வாரம் இருந்துக்கலாங்கிற மாதிரி ஆகி போச்சு நமக்கு. ஆனா கொடுக்கப்பட்ட நோக்கம் வேற. இப்போ தேவனுடைய நீதியை பற்றி இன்னைக்கு சரியா புரிஞ்சுக்கிறது. அதுலயே நம்முடைய சபையார் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் சகோதர சபைக்கு ரொம்ப டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஒவ்வொரு சபைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதுல சகோதர சபைக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட், எல்லாரும் விட அதிகமான டிஸ்கவுண்ட். ஏன்னா நாங்க வசனத்தை சரியா படிச்சு போதிக்கிறார்கள். அதனால ஆண்டவருடைய அன்பு அதிகமா இருக்கிறதுனால அவர் சிக்ஷையில தண்டிப்புல எல்லாம் ரொம்ப டிஸ்கவுண்ட் எங்களுக்கு கொடுக்கிறாரு. 50-60% மேல டிஸ்கவுண்ட் இருக்கிறதுனால நம்ம எப்படி வாழ்ந்துவிடலாம் என்கிற மாதிரி நிரப்பு நம்ம நிலைகளுக்கு இருக்குது. அது சரியல்ல. அப்படி சகோதர சபைக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டும் கிடையாது, முன் சீட்டும் கிடையாது. அப்படி எந்த சபைக்கும் ரிசர்வ் பண்ணப்படவும் இல்லை. அதனால நம்ம துணிகரமாக காரியங்களை என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தேவன் நீதி உள்ளவர், தேவன் எல்லாவற்றையும் நீதியாக நியாயம் தீர்க்கிறார். இன்னொரு விசேஷம் பைபிள்ல சொல்லி இருக்குது, அது சகோதர சபை படிக்கணும். என்ன சொல்லி இருக்குன்னா, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுமோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு டிஸ்கவுண்ட் அல்ல அதிகம், அடிதான் அடிதான் அதிகம் சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எது அதிகமாக நம்ம கொடுக்கப்படுகிறதோ அதிகம் கேட்கப்படும். அப்ப நம்ம ரொம்ப பயப்படணும். மற்றவங்க பயப்படுறாங்களா இல்லையோ, மற்ற சபையார் பயப்படுறாங்களா இல்லையோ, யார் அதிகமாக தேவனுக்கு பயப்பட வேண்டும்? நாம அதிகமாக தேவனுக்கு பயப்பட வேண்டும்.
ஏன்னா நாம தான் பைபிள் வசனத்தை அதிகமா படிச்சிருக்கிறோம், காரியங்களை சரியாக படிச்சிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு அந்த கடவுள் பயம் இல்லைன்னா பின்ன யாரு கடவுள் பயப்படுவாங்க? யாருக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும்? இப்போ தேவனுடைய நீதியை பற்றி நம்ம சரியா படிக்கும் போது உண்மையாகவே நமக்கு தெய்வ பயம் உண்டாகிறது. அப்ப தேவனுடைய அன்பு, தேவனுடைய நீதி, இது ரெண்டும் தேவனுக்குள்ளே பரிபூரணமாய் இருக்கிறது. தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனா அவருடைய அன்பு நீதி உள்ள அன்பு என்பதை நம்ம மறக்க கூடாது. அவருடைய அன்பு என்ன அன்பு? நீதி உள்ள அன்பு. படிக்காம ஸ்கூலுக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதும் போது ஜப கூட்டத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு வகுப்பிலே முதல் மார்க் வேணும்னு கேட்டா ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? தரமாட்டார். ஏன் தரமாட்டாரு? அன்பு இல்லாதனாலயா? அன்புண்டு, ஆனா ஏன் தரல? ஏன் கடமை சரியா செய்யல? இது புரியுது இல்ல? இதே மாதிரி வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் இருக்கு. வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் இருக்கிறது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் தொழிலை ஆசீர்வதிங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நான் செய்யக்கூடிய காரியம் எப்படி இருக்க வேண்டும்? நேர்த்தியா இருக்க வேண்டும், நேர்மையா இருக்க வேண்டும், என் கடமைகளை சரியா செய்யணும் என்கிறதும் நமக்கு தெரியணும். இதான் தேவனுடைய அன்பை குறித்து நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய இடம். தேவன் அன்புள்ளவர், நீதியுள்ள அன்புள்ளவர். அவர் கேட்கிறதெல்லாம் நமக்கு தரமாட்டார். ஆனா பைபிள் சொல்லுது, நீங்க எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்படி வசனம் சொல்லுது இல்லையா? நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் விசுவாசி சொல்லுது. ஆனா நான் சொல்றேன், அவர் எதை கேட்டாலும் தரமாட்டாருன்னு சொல்றேன். ஏன்? சுத்தத்தின்படின்னு ஒரு காரியம் இருக்கு இல்லையா? அங்கதான் அந்த பிரச்சனை இருக்கிறது. அப்போ தேவன் நமக்கு எதையும் தருகிறது இல்லை. அவர் சில காரியங்களை வரையறுத்திருக்கிறார். நினைச்சவுடன் நான் கோடீஸ்வரர் ஆக முடியாது. நினைச்சது மாதிரி நான் கேட்கிற வேலையெல்லாம் ஆண்டவர் தர மாட்டார். நினைக்கிற மாதிரி நான் கேட்கறதாக சம்பளம் எல்லாம் தர மாட்டார். நம்ம நினைக்கிறது மாதிரி பிள்ளைகளுடைய லைஃப் எல்லாம் செட்டில் ஆகாது. ஏன்? காரணம் என்ன? ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. முதலாக அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் ஏன் அந்த சித்தம் வச்சிருக்காங்க? நம்முடைய தன்மையை பொறுத்த வச்சிருக்கிறார். அவர் அந்த சித்தத்தை வைத்தது இந்த உலகத்தை மாத்திரம் மையப்படுத்தி அல்ல, நித்தியத்தை மையப்படுத்தி. எதை மையப்படுத்தி? நித்தியத்தை மையப்படுத்தி தான் ஆண்டவர் நமக்காக காரியங்களை பிளான் செய்து வச்சிருக்கிறார். ஆண்டவர் சில விஷயங்களை நமக்கு அளந்து அளந்து ஏன் கொடுக்கிறாருன்னா, நித்தியத்தில் நம்ம போய் சேரணுங்கிறதுக்காக. நமக்கு அது புரியல. நம்ம அங்கலாச்சிட்டே இருக்கிறோம். ஏன் ஆண்டவர் நான் கையை காலை போட்டு அடிச்சு பாக்குறேன், நான் அப்படி இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணி பாக்குறேன், ஏன் எனக்கு கொடுக்கல? ஏன் கொடுக்கல? கொடுத்தாச்சுன்னா நம்ம அவ்வளவு முடிச்சுட்டோம். அது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் எல்லா காரியங்களும் சரியாகத்தான் கொடுப்பார். யாருக்கும் எந்த குறையும் வைக்க மாட்டான். எனக்கு என்னது போதுமோ அந்த போதுமான அளவுக்கு தேவன் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். சின்ன வருமானத்திலையும் வாழ முடியும், பெரிய வருமானத்திலையும் வாழ முடியும் இல்லையா? அப்ப ஆண்டவர் தெரியும், இந்த வருமானத்துல இவனால வாழ முடியும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அந்த வருமானத்தினால நமக்கு தாராளமா கொடுப்பார். அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதுல திருப்தியா வாழக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு வேணும். அதெல்லாம் மற்றவங்களை பார்த்துட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு அது தவறான வழியில போய் வேற காரியங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஓடும் போது அங்க பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம உலகத்தை மையப்படுத்தி நம்ம யோசிக்கிறோம். ஆசீர்வாதம்னா என்ன? ஆசீர்வாதம்னா என்ன? ஆசீர்வாதம் சாட்சி எல்லாம் இங்க சபையில சாட்சி சொல்றது இல்லையோ, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சார். எப்படி ஆசீர்வதிச்சாரு? எப்படி ஆசீர்வதிச்சாரு? ஒரு வேலையை கொடுத்தார், ஆசீர்வதிச்சார். ஒரு வாகனத்தை கொடுத்தார், ஆசீர்வதிச்சார். ஒரு கல்யாணம் வந்துச்சு, ஆசீர்வதிச்சார் இல்லையா? இதை கேட்கும்போது கேட்கறோம்ல, ஆமா அவங்க ஆசீர்வதிச்சார், என்ன ஆசீர்வதிக்கல. அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், இந்த சாட்சிகள் எல்லாம் தப்பு தப்பாகவே சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் என்பது ஆண்டவர் அவரவர்களுக்கு சரியான நிலையில எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி அவர்கள் செய்யறார். இதை கண்டுபிடிக்கிறது என்னோட வேலை. அதை கண்டுபிடிச்சு அதுல நான் திருப்தியாக வாழ்றது என்னோட வேலை. அவங்களுக்கு 1 லட்சம் சம்பளம் இருக்கட்டும், 10 லட்சம் சம்பளம் இருக்கட்டும், அது அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். எனக்கு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம் இருக்கணும், அது போதுமானது. இது இருந்தாலும் இப்படி வாழ்ந்தா போதும் என்று ஆண்டவர் தீர்மானித்து விட்டால் நான் ஏன் அங்கலாய்க்க போகிறேன்? நான் யாரு? நான் யாரு?
ஆண்டவருடைய பிள்ளை, என்னை குறித்து என்னுடைய அப்பா இப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கிறாருன்னா அது எனக்கு போதுமானது. அதுதான் பைபிள்ல சொல்லி இருக்குது, போதும் என்ற தெய்வ பக்தியே. எத்தனை பேருக்கு இந்த வசனம் நல்லா தெரியுது? எத்தனை பேருக்கு இந்த வசனத்துக்கு அர்த்தம் வாழ்க்கையில தெரியும்? நம்ம பேசும்போது, மற்றவங்களோட பேசும்போது மாறி மாறி எதை பற்றி பேசுகிறோம்? பொருளாதாரத்தை மையப்படுத்தி மாறி மாறி பேசி பேசி பொறாமப்படுவதை தவிர நம்ம என்னத்தை செஞ்சிருக்கணும்? போதும் என்ற திருப்தியான மனதில் நமக்கு எத்தனை பேருக்கு இருக்குதுங்க? கிடையாது. நமக்கெல்லாம் நமக்கு எவ்வளவு கிடைச்சாருன்னு யாராவது ஆண்டவரே எனக்கு போதும் ஆண்டவர், இதுக்கு மேல எனக்கு வேண்டாம்னு யாராவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? எப்போதாவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? என்ன அடிக்கிற மாதிரி பாக்குறீங்க? சொல்லணுங்க, மன திருப்தியா நீங்க சொல்லி பாருங்க. அப்ப ஆண்டோட உள்ள சந்தோஷப்படும். ஆண்டவரை போதும் ஆண்டவர், எனக்கு போதுமான அளவு கொடுக்குறீங்க. எங்க திருப்தி வருது? நம்ம நம்முடைய வாழ்க்கையில அந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தியே ஓடுறதுனால நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். நமக்கு நேரம் ஓடிட்டே இருக்கு. எனக்கு வேற வழி இல்லை. சரி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எத்தனை சுத்தமானால் அடுத்த மாதத்துல என்ன செய்யலாம்? நம்ம தொடரலாம். இப்ப நம்ம கேட்ட காரியங்கள் நம்ம மனதிலே கொள்வோம். தேவனுடைய நீதி, அன்பு, அவரை பற்றி சில காரியங்கள் நம்ம படிப்போம். ஆண்டவரது வார்த்தைகள் மூலங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மேம்படுவதாக. ஆமென். ஜெபத்திற்கு முன்பாக